இந்த ஷார்ட்ல அமீபாவோட நியூட்ரிஷன் பார்க்க போறோம். அமீபாவோட நியூட்ரிஷன் ஹோலோசோயிக் நியூட்ரிஷன். ஸோ ஹோலோசோயிக் நியூட்ரிஷன்னா என்னன்னா, அந்த ஆர்கானிசம் வந்து அவுட் சைட்ல இருந்து ஃபுட்டை எடுத்துட்டு பாடிக்குள்ளார டைஜஷன் நடக்கும். இந்த ஹோலோசோயிக் நியூட்ரிஷன்ல 5 ப்ராசஸ் இருக்கு. என்னன்னா இன்ஜெக்ஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன் அண்ட் எஜெக்ஷன். இந்த அமீபால ஹோலோசோயிக் நியூட்ரிஷன் தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் பார்த்துடலாம். இங்க ஃபுட் பார்ட்டிகல் இருக்கு. இப்போ இந்த அமீபாவோட செல் மெம்பரேன் இந்த ஃபுட் பார்ட்டிகளை நோக்கி அதை எக்ஸ்டெண்ட் ஆகும். எக்ஸ்டெண்ட் ஆகி ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் நம்ம சூடோபடியான்னு சொல்றோம். இந்த சூடோபடியை இந்த ஃபுட் பார்ட்டிகளை சுற்றி ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபுட் வேக்யூல ப்ரொடியூஸ் ஆகும். அது இந்த செல்குள்ளார இன்ஜெக்ட் பண்ணிடும். இப்போ டைஜஷன்ல என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ளார வந்த ஃபுட்டோட இருக்கிற வேக்யூல்ல இந்த அமீபா டைஜஸ்டிவ் என்சைம்ஸை செக்ரேட் பண்ணும். இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் என்ன பண்ணுன்னா, இந்த ஃபுட் அதாவது காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் சிம்பிள் மாலிகுல்ஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ அதோட எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன்ல இது ரிலீஸ் பண்ற இந்த எனர்ஜியை இந்த அமீபா அப்சார்ப் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் அசிமிலேஷன். இது அப்சர்வ் பண்ண எனர்ஜி அதோட க்ரோத்துக்கும் ரிப்பேரிங் சிஸ்டம்க்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஃபைனலா எஜெக்ஷன். எஜெக்ஷன்ல இந்த ஃபுட் வேக்யூல்ல அன்டைஜஸ்டட் ஃபுட் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து செல் மெம்பரேனை நோக்கி மூவ் ஆகி அன்டைஜஸ்டட் ஃபுட் மாலிகுல்ஸை இது சரௌண்டிங்க்கு எஜெக்ட் பண்ணிடும்.